உங்க வீட்டுல குழந்தை இருக்குன்னா இந்த 5 திங்ஸை யூஸ் பண்ணாதீங்க. அதுல நம்பர் 1 பேபி வாக்கர்ஸ். அதுவும் பிளாஸ்டிக்ல ரவுண்டா வர பேபி வாக்கர்ஸ். அதுல ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ ஈஸியா இன்ஜுரி ஆக வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் நம்ம ட்ரெடிஷ்னலா மரத்துல செஞ்ச மரவண்டி, அதை நீங்க யூஸ் பண்ணலாம். நம்பர் 2 பிளாஸ்டிக் ஃபீடிங் பாட்டில்ஸ். அதுக்கு பதிலாக ஸ்டீல் ஆர் கிளாஸ்லயோ செஞ்ச ஃபீடிங் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த பாட்டில் ஃபீடிங்க்கே ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் என்ன தெரியுமா? கப் ஃபீடிங். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை 2 days தான் ஆச்சு பிறந்து, ஆனால் எவ்வளோ அழகாக இந்த கப்பில் குடிக்குது பாருங்க. ஸோ கப் ஃபீடிங் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேர்டு டால்கம் பவுடர், பேபி பவுடர்ஸ். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணால் குழந்தைக்கு ஃபியூச்சரில் அலர்ஜி ஒரு ஆஸ்துமா வர வாய்ப்பு இருக்கு. இதுக்கு பதிலாக நீங்கள் ஜஸ்ட் பேபி மாய்ஸ்சரைசர் லோஷன்ஸ் யூஸ் பண்ணாலே போதும். பவுடர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் நம்பர் 4 காஜல், அதாவது கண்மை. கண்லையோ இல்லைன்னா பொட்டு மாதிரி வைக்கிறதோ அவாய்ட் பண்ணுங்க. சில குழந்தைக்கு இது கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் வரலாம், இல்லை கண்ணில் வைக்கிறதுனால ஐல இன்ஃபெக்ஷன் வரலாம். இந்த போட்டோல பாத்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு யூஸ் பண்ணி அந்த இடமே ஒயிட்டா மாறிடுச்சு. ஸோ பெட்டர் டு அவாய்ட் காஜல். நம்பர் 5 எல்லாருக்கும் தெரிஞ்ச கிரைப் வாட்டர். இதை ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு என் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.